TBC Tamil News. TBC News Highlights. TBCயின் தலைப்புச் செய்திகள். நவம்பர் 14 பொது தேர்தலை நடத்துமாறு ஜனாதிபதி உத்தரவு. தடுமாற்றத்தில் அரசியல் கட்சிகள். பாராளுமன்றம் கலைக்கப்பட்டதால் ஓய்வூதியம் பெறும் வாய்ப்பை இழந்த 85 பாராளுமன்ற உறுப்பினர்கள். மதுபான சாலை அனுமதி பத்திரங்களை பெற்றுக் கொண்டவர்களின் பட்டியல் கிடைக்கப்பெற்றுள்ளதாக வசந்த சமரசிங்க தெரிவிப்பு. பாராளுமன்ற தேர்தலை நடத்த திரைசேரியிடம் 11 பில்லியன் ரூபாவை கோரியுள்ள தேர்தல்கள் ஆணைக்குழு. வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் மாலை நேர பிரதான செய்திகளுடன். விளம்பர இடைவேளையின் பின்னர் செய்திகள் தொடரும். 28 வருடங்களுக்கு மேலாக பிரித்தானியாவில் இருந்து ஒலிக்கும் ஒரே ஒரு முதன்மை செய்தி ஸ்தாபனம் டிபிசி. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் ஊடாக செய்திகளை வழங்கும் ஒரே ஸ்தாபனம் டிபிசி. சிறந்த செய்தி ஆசிரியர்களை கொண்ட ஒரே ஒரு செய்தி ஸ்தாபனம் டிபிசி. காணத்தவராதீர்கள் டிபிசியின் செய்திகளை. கடந்த வாரம் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்ற இலங்கையின் புதிய ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவிற்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கும் ஐக்கிய ராச்சியத்தில் இயங்கும் புலம்பெயர் இலங்கை தமிழர்கள் அமைப்பு இலங்கையின் சாதாரண மக்கள் பல எதிர்பார்ப்புகளுடனும் நம்பிக்கையுடனும் வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயத்தை படைத்திருக்கிறார்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறது. இலங்கையில் போரினால் பாதிக்கப்பட்ட சமூகங்களின் சமூக பொருளாதார அபிவிருத்தி திட்டங்களுக்கு உதவியும் ஆதரவும் அளிக்கும் லட்சியத்துடன் 2014 ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்ட அந்த அமைப்பின் தலைவர் வி. சிவலிங்கம் ஜனாதிபதிக்கு வாழ்த்துச் செய்தி ஒன்றை அனுப்பி வைத்திருக்கிறார். அதில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது: இலங்கையின் ஊழல்தனமான அரசியல் முறைமை மீது இலங்கை சமூகத்தின் சகல மட்டங்களையும் சேர்ந்த சாதாரண மக்களுக்கு இருந்த ஆத்திரத்தையும் விரக்தியையும் 2022 அறகலைய மக்கள் போராட்டம் தெளிவாக வெளிக்காட்டியது. அதுவே மக்கள் வேண்டி நின்ற முறைமை மாற்ற செயல்முறையின் தொடக்கமாக அமைந்தது. ஆனால் ஊழல்தனமான ஆட்சி முறை பாராளுமன்றத்தினூடாக அதிகாரத்தில் தொடர்ந்தும் இருந்ததுடன் இதுவரை நாட்டை சூறையாடும் நடவடிக்கைகள் தொடர்ந்தன. தேசிய மக்கள் சக்தியின் தலைமைத்துவம் நாட்டின் மூலை முடுக்கு எல்லாம் சென்று முறைமை மாற்றத்திற்கான செய்தியை மக்களுக்கு கூறி ஒழுங்கமைவான மாற்றத்திற்கு ஆணையை கேட்டது. செப்டம்பர் 21 மக்கள் அந்த ஆணையை வழங்கினார்கள். பாராளுமன்றத்தை உடனடியாக கலைப்பதற்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கை அறகலைய செயல்முறையை முடிவுக்கு கொண்டு வந்து புதியதொரு யுகத்தை தொடங்கியிருக்கிறது. சாதாரண மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தி அவர்களின் அபிலாசைகளை நிறைவேற்றுவதில் தேசிய மக்கள் சக்தி எதிர்நோக்கும் பெருவாரியான சவால்களை புலம்பெயர் இலங்கை தமிழர்கள் அமைப்பு நன்கு அறியும். எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தல் மிகவும் முக்கியமானது. முறைமை மாற்றத்திற்கான தற்போதைய செயல்முறையை இலங்கை மக்கள் முழுமையாக அங்கீகரித்து வலுப்படுத்துவார்கள் என்று நாம் நம்பிக்கையுடன் எதிர்பார்த்திருக்கிறோம். ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க பாராளுமன்றத்தை கலைத்து 2 மாதங்களுக்கும் குறைவான கால இடைவெளியில் நவம்பர் 14 பொது தேர்தலை நடத்துவதற்கு உத்தரவிட்டிருப்பதால் அரசியல் கட்சிகள் அதற்கு தயாராவதற்கு தடுமாறிக் கொண்டிருக்கின்றன. ஜனாதிபதி தேர்தலில் 3வது வந்த முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சி சஜித் பிரேமதாசவின் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் கூட்டணி அமைத்து பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு விருப்பத்தை வெளிப்படுத்திய போதிலும் பிரேமதாச அதற்கு மறுப்பு தெரிவித்துவிட்டார். சில தடைகள் இருந்தாலும் இரு தரப்புகளுக்கு இடையிலான பேச்சுக்கள் தொடர்கின்றன என்று ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் ருவான் விஜயவர்தன கூறியிருக்கிறார். அதேவேளை ராஜபக்சகளின் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவிலிருந்து வெளியேறி விக்ரமசிங்கவை ஜனாதிபதி தேர்தலில் ஆதரித்த பிரிவினர் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியுடன் கூட்டணி அமைப்பதில் ஆர்வம் காட்டுகிறார்கள்.
ராஜபக்சக்கள் மக்கள் மத்தியில் படுமோசமாக செல்வாக்கு இழந்து விட்டதை ஜனாதிபதி தேர்தலில் நாமல் ராஜபக்ச எடுத்த வாக்குகள் தெளிவாக வெளிக்காட்டுகின்றன. அவர்களுடன் எந்த கட்சியும் கூட்டு சேர்ந்து பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு ஆர்வம் காட்டப்போவதில்லை. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரவூஃப் ஹக்கீமும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசனும் இலங்கை தமிழரசு கட்சியின் பேச்சாளர் எம்.ஏ. சுமந்திரனும் நேற்றைய தினம் சந்தித்து அரசியல் நிலவரங்கள் குறித்து ஆராய்ந்தனர். பாராளுமன்ற தேர்தலில் கடைபிடிக்க வேண்டிய தந்திரோபாயம் குறித்து அவர்கள் ஆராய்ந்ததாக செய்திகள் வெளியாகின. ஆனால் இது தொடர்பாக சுமந்திரனிடம் ஊடகங்கள் கேட்டபோது ஜனாதிபதி தேர்தல் முடிவுகள் குறித்து மூவரும் ஆராய்ந்ததாகவும் பாராளுமன்ற தேர்தலுக்கான வியூகங்கள் குறித்து தாங்கள் அந்த சந்திப்பில் கவனம் செலுத்தவில்லை என்றும் கூறினார். இதனிடையே டெலோ புளோட் மற்றும் இபிஆர்எல்எஃப் மற்றும் ஸ்ரீகாந்தா சிவாஜிலிங்கம் ஆகியோரின் தமிழ் தேசிய கட்சி ஆகியவற்றை உள்ளடக்கிய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் தலைவர்கள் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான தந்திரோபாயங்கள் குறித்து யாழ் நகரில் உள்ள தனியார் விடுதி ஒன்றில் நேற்றைய தினம் கூடி ஆராய்ந்தனர். அதில் சி.வி. விக்னேஸ்வரன் பங்கேற்கவில்லை. ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளராக போட்டியிட்ட ஆரியநேத்திரன் தேர்தல்களில் இனிமேல் போட்டியிடுவதில்லை என்ற முடிவை கைவிட்டு தொடர்ந்தும் தமிழ் தேசிய அரசியலில் தீவிரமாக பங்கேற்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார். பொது வேட்பாளரை நிறுத்திய தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் ஆதரவுடன் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதில் விக்னேஸ்வரன் ஆர்வம் கொண்டிருக்கிறார் என்று தெரிகிறது. இதே ஆர்வத்தை டெலோ தலைவர் செல்வமும் இவ்வாறு முற்பகுதியில் வெளியிட்டிருந்தார். இதனிடையே தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதி ராஜாவின் தெல்லிப்பளை வாசஸ்தலத்தில் நேற்றைய தினம் கூடிய ஸ்ரீதரன் உள்ளிட்ட சில முக்கியஸ்தர்கள் பாராளுமன்ற தேர்தலில் முன்னைய தமிழ் தேசிய கூட்டமைப்பாக மீண்டும் போட்டியிடுவது என்று தீர்மானித்து அது தொடர்பாக மற்றைய தமிழ் கட்சிகளின் தலைவர்களுடன் பேசுவதற்கு மாவை சேனாதி ராஜாவுக்கு அதிகாரம் அளித்தனர். அந்த கூட்டத்தில் சுமந்திரன் பங்கேற்கவில்லை. அவரை ஒதுக்கி முடிவுகளை எடுப்பதில் இவர்கள் அக்கறை காட்டுகிறார்கள் என்று தெரிகிறது. இவர்கள் எடுத்திருக்கும் முடிவை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு எவ்வாறு நோக்கும் என்பது முக்கியமான ஒரு கேள்வியாகும். பாராளுமன்ற தேர்தலை நடத்துவதற்கு திரைசேரியிடம் தேர்தல்கள் ஆணைக்குழு 11 பில்லியன் ரூபாவை கோரியிருப்பதாக அதன் தலைவர் RMAL ரத்நாயக்க ஊடகங்களிடம் தெரிவித்தார். ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க நேற்று முன்தினம் நள்ளிரவு பாராளுமன்றத்தை கலைத்து நவம்பரில் புதிய தேர்தலை நடத்துவதற்கான வர்த்தமானி பிரகடனத்தை வெளியிட்டார். பாராளுமன்ற தேர்தலை நடத்துவதற்கு 11 பில்லியன் ரூபாய் தேவை என்று அரசாங்கத்திடம் கேட்டிருக்கிறோம். அதற்கு திரைசேரி மூலமாக நிதியை ஒதுக்கீடு செய்வதற்கு ஜனாதிபதிக்கு அதிகாரம் இருக்கிறது என்று ரத்நாயக்க கூறினார். பாராளுமன்றத்தின் 5 வருட பதவிக்காலம் முடிவடைவதற்கு 1 வருடம் இருக்கும் நிலையில் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவினால் பாராளுமன்றம் கலைக்கப்பட்டதன் விளைவாக 85 பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஓய்வூதியத்தை பெறும் வாய்ப்பை இழந்திருப்பதாக பாராளுமன்ற வட்டாரங்கள் தெரிவித்தன. ஓய்வூதிய வாய்ப்பை இழந்தவர்களில் ஆளும் கட்சியையும் எதிர்க்கட்சிகளையும் சேர்ந்தவர்கள் அடங்குகிறார்கள். பாராளுமன்ற உறுப்பினர்களாக முழுமையாக 5 ஆண்டு பதவிக்காலத்தை நிறைவு செய்வோருக்கு மாதாந்தம் ஓய்வூதியமாக 45,000 கிடைக்கிறது. ஈஸ்டர் ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் தொடர்பிலும் அதன் பின்னர் இடம்பெற்ற விசாரணைகள் குறித்தும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் முன்னாள் இயக்குனர் ஷானி அபேசேகர அதிர்ச்சி தரும் தகவல்களை இன்று வெளியிட்டிருக்கிறார். பத்திரிகையாளரும் மனித உரிமைகள் செயற்பாட்டாளருமான சுனந்த தேசப்பிரியவின் நூல் வெளியீட்டு வைபவத்தில் உரையாற்றிய அபேசேகர, ஈஸ்டர் குண்டு தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகளின் முக்கியமான தருணங்களில் இராணுவ புலனாய்வாளர்கள் இரகசிய போலீசாரை வழிநடத்தினார்கள் என்றும் புலனாய்வு அமைப்புகளுக்கும் தாக்குதல்களை மேற்கொண்டவர்களுக்கும் இடையில் நிதி கொடுக்கல் வாங்கல்கள் இடம்பெற்றிருக்கலாம் என்றும் கூறினார்.
இந்த குண்டு தாக்குதல்கள் குறித்து விசாரணை நடத்திய ஜனாதிபதி ஆணைக்குழு முன்னிலையில் சாட்சியம் அளித்த புலனாய்வு பிரிவின் உயர் அதிகாரி ஒருவர் தாக்குதலை மேற்கொண்ட குழுவினருக்கு இலங்கை புலனாய்வு பிரிவினர் நிதியுதவி செய்தனர் என்று குறிப்பிட்டிருந்தார். இதுகுறித்து முழுமையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் ஷானி அபேசேகர தெரிவித்தார். இம்முறை பாராளுமன்ற தேர்தலில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவளித்த அனைத்து அரசியல் கட்சிகளும் குழுக்களும் அரசியல் கூட்டணியின் கீழ் போட்டியிட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பில் இதுவரையில் இறுதி தீர்மானம் எடுக்கப்படவில்லை எனவும் இன்று கலந்துரையாடல்கள் சில இடம்பெறவுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதிநிதிகளுக்கும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கும் இடையில் இது தொடர்பில் இன்று காலை விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெறவுள்ளது. எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் விதம் மற்றும் சின்னம் தொடர்பில் இங்கு கலந்துரையாடப்படவுள்ளதோடு கூட்டணி அமையுமாயின் அதற்கு தேவையான அடிப்படை செயற்பாடுகள் குறித்தும் கலந்துரையாடப்படவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கும் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் அவருக்கு ஆதரவளித்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவை பிரதிநிதித்துவப்படுத்தும் குழுவினருக்கும் இடையில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெறவுள்ளது. இதன்போது பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் விதம் குறித்து இறுதி உடன்பாடு எட்டப்படும் என்று கூறப்படுகிறது. மதுபான சாலை அனுமதி பத்திரங்களை பெற்றுக்கொண்டவர்களின் பட்டியல் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்று குழு உறுப்பினர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் 300 லட்சம் ரூபாய் முதல் 400 லட்சம் ரூபாவுக்கு மதுபான சாலை அனுமதி பத்திரங்களை விற்பனை செய்தவர்கள் உள்ளனர். அவர்களின் விவரங்கள் எம்மிடம் உள்ளன. ஜனாதிபதி செயலகத்தின் வாகனங்கள் முறையற்ற விதத்தில் பயன்படுத்தப்பட்டமை தொடர்பான விசாரணைகள் நடத்தப்படும். அத்துடன் அவ்வாறான சகல தரப்பினர் தொடர்பான விவரங்களும் நாட்டு மக்களுக்கு வெளிப்படுத்தப்படும் என குறிப்பிட்டுள்ளார். இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லா அமைப்பிற்கும் இடையிலான மோதல்கள் தீவிரமடைந்திருப்பதை அடுத்து லெபனானில் தற்காலிக போர் நிறுத்தம் ஒன்றுக்கு அமெரிக்கா, ஐக்கிய ராஜ்யம், ஐரோப்பிய ஒன்றியம் உட்பட்ட நேச நாடுகள் கோரிக்கை விடுத்திருக்கின்றன. ராஜதந்திர ரீதியிலான இணக்கப்பாடொன்றை காண்பதற்கும் காசாவில் போர் நிறுத்தம் ஒன்றை கொண்டு வருவதற்கும் மேற்கொள்ளப்படும் முயற்சிகளுக்கு கால அவகாசத்தை வழங்குவதற்காக 21 நாள் போர் நிறுத்தம் ஒன்றை உடனடியாக செய்யுமாறு இந்த நேச நாடுகள் அறிக்கை ஒன்றில் கேட்டுக்கொண்டிருக்கின்றன. இத்துடன் டிபிசியின் மாலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை டிபிசியின் செய்திகளுடன் சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.